ஐயா நீ போன காரியம் என்னாச்சு? அதையாங்க கேக்குறீங்க? விட்டது மேல எலி பிடிக்க ஏறிச்சா? என்னது? பூனை மாட்டிக்கிட்டு விழுந்து செத்து போச்சு. அது என்னடா பண்ண? அது எங்க பாட்டி பூனைக்கறினா ஆச்ச பூனைக்கறி வறுத்து கொடுத்த எங்க பாட்டி தின்னுபிட்டு புண்டு போய் செத்து போயிடுச்சு. போன காரியம் என்னாச்சுன்னு கேட்டேன். நான் பூனைக்கறியா கேட்டேன். போன காரியம் என்னாச்சுன்னு கேட்டேன். பூனைக்கறியை கேட்டோம்னா ஆடா என் சந்தையர பாப்பதா இருந்தா மல்லிகை முள்ளிகை கொங்கு மலர் இப்படி வேட்டி போன புஷ்பத்துக்களை கொண்டு வந்து என் தந்தைக்கு பாதத்தை கொட்டி நான் பூசை செய்ய வேண்டும் என்னோட வழக்கமடா. உடனே நந்தவனம் போகிறேன் மலர் கொண்டு வருகிறேன் நான் என் தந்தையாருக்கு பூசை செய்வேன் அப்படின்னு போயிருக்கிறான். அப்படியா? தடுமாறிக்கிட்டு இருந்தா பேச மாறும். திருச்சியில பேச மாட்டா கரெக்டா பண்றேன். சரி வா. மல்லிகை மல்லிகை மலர் மலர் பாதல் அப்படியோ புஷ்பவதி கொட்டினேன் ஒரு பாதம் திருவடி பதக்கான அவள ஓடி வந்தேன் தந்தையே தந்தையே. தந்தையே பாத மதின மனித திருராமத்துக்கு மல்லிகை முள்ளீர் பாச்சை கொங்கு மந்தாரவற்றை சொல்லக்கூடிய அநேக விதமான புஷ்பங்களை கொண்டு வந்து பண்ணினால் கழுவி பட்டாடினால் துடைத்து உன் இளைய மகனாகப்பட்ட பரசுராமன் அநேக கோடி வந்தனம் செய்தேன். கண்ணே என் பாதம் படுகின்றதா எப்படி எல்லாம் இருக்க வேண்டும் தெரியுமா? அப்பா தந்தையே மகனாகப்பட்ட பரசுராமன் அந்த புறத்தில் இருந்து ஓடி வரக்குள்ளேயே மகனே பரசுராமா கண்ணே வாடா என்று அழைக்கக்கூடிய என் தந்தை நான் திருவடியை பணிந்தோம். என் தந்தையார் மௌனமாக நின்று மகனே அப்படி என்று சொல்கிறாயே அப்பா கண்ணே அப்பொழுது மாநாத திருமகமா
திருமக வாடி இருக்குது, சோறாத திருமக சோர்ந்திருக்குது. ஆற்றிலே பூத்த செந்தாமரை மலர்ந்ததை போல் இருக்கக்கூடிய முகம், செந்தாமரை வாடி இருக்குமே அது போல என் தந்தையார் முகம் வாடி இருக்குது. தந்தையே, ஏ என்ன காரணம்? அப்படியா? செந்தாமரை போல புஷ்பம், செந்தாமரை புஷ்பம் போல இருக்கக்கூடிய முகம் இன்று தினத்துல வாடிக்கொண்டிருக்குது, என்ன காரணம் என்று கேட்கிறாய்? ஆமாப்பா கண்ணே பரசுராமா. தந்தையே, ஒரு பெண் ஒரு ஆடவன் மீது ஆசை வைத்து சோரம் போய்விட்டா அவளை என்னப்பா செய்வது? அப்பா, பிறந்ததோர் நாள் முதலாக, பிறந்ததோர் நேர்த்தியாக எனக்கு தந்தை முகத்தை பார்ப்பதை விட நான் குருகுலத்திலே உன்னை நான் குருவாக பார்த்துதான் அதிக நாள். எனக்கு குருவாக வழங்கக்கூடிய குரு ஆசிரியர் சொன்ன பிரகாரம் மண்ணிலே பிறந்து மானிட மக்களாகட்டும், நம்மளை போல ரிஷி குலத்தில தவ குலத்திலே பிறந்தவராக இருந்தாலும் தப்பு செய்தவரை தண்டிக்க வேண்டும். தப்பு செய்தவரை தலையை துண்டித்து வாடா மகனே, அப்படி என்று சொன்ன வார்த்தையை தான் நான் காதிலே கேட்டேன். மறு வார்த்தை இதுவரை நான் கேட்கவில்லை. அதனால் தவறு செய்தவரை தரணியிலே வாழ வைக்க கூடாது. ஒருவர் செய்த தவறை மற்றோர் செய்யக்கூடாது. அதற்காகவே தந்தையே, நீ சொன்ன பிரகாரமே அனைவற்றவர்களும் தவறு செய்தவர்களை நான் தண்டித்துத்தான் வந்து கொண்டிருக்கிறேன். அதை போல யாரா இருந்தாலும், ஓர் பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆடவனாக இருந்தாலும் சரி, ஆணவ மக்களா இருந்தாலும் தப்பு செய்தவனை தலையை துண்டிக்க வேண்டும். இந்த தந்தையார் சொல்லே தவறாமல் கேட்பவன் நீதான். என்ன இந்த தவ முனிவர் வார்த்தையே தவறாமல் கேட்பவன் நீதான். இருந்தாலும் உன் தாய் நீ என்ன சொன்னப்ப, தப்பு செய்தவளை தலையை அறுக்கலாம், அதுதானே? ஆமா. ஏண்டா உன் தாய் அடுத்த மீது ஆசை வைத்து விட்டா அவளை சிரத்தை வெட்டிட்டு வாடா. தந்தை என்று பார்த்தேன், குரு என்று பார்த்தேன், மற்றவரை சொன்னால் நான் ஒத்துக்கொள்வேன். என் தாயை பார்த்து சொன்னால் நான் நிச்சயம் ஒரு காலம் நான் ஒத்துக்க முடியாது. ஏன்னா என் தாயாகப்பட்டவர் பிறந்த நாள் முதலாக அன்று நாள் முதல் ஒன்று நாள் வரை ஒரு ராஜனுக்கு மகளாக பிறந்தாள் என் தாய். சரி, ஒரு ராஜ குலத்திலே குழந்தை இல்லாத என் தாத்தன் என் தாயை பெறுவதற்கு பெருத்ததோர் யாகத்தை செய்து யாகத்தின் வழியாக என் தாயை பிறக்க வைத்தார். அப்படி யாகத்தை பிறக்க வைத்து யாகத்திலே பிறக்க வைத்த என் தாய்க்கு திருமணத்தை செய்ய வேண்டும் என்று என் தாயிடத்திலே யார் என்னிடத்தில் போர் புரிந்து வெற்றி பெறுகிறார்களோ அவரை மட்டும் நான் மாலை முடிப்பேன் அப்படி என்று என் தாய் சபதம் எடுத்தவர்.
என்னோடு போர் புரிந்து என்னை மன்னித்தால் மட்டும்தான் நான் கணவன் என்று அடைவேன் என்று என் தாய் சபதம் எடுத்தவர். மன்னாதி மன்னர்கள் எல்லாம் என் தாயிடத்திலே போர் புரிந்தார். போரிலே ஜெயம் பெற முடியவில்லை. நீயோ சென்று 14 தினங்கள் சண்டை சமர்ப்போர் செய்து என் தாயை மனைந்தாய். அது மட்டுமல்ல, உனக்கு ஏன் என் தாயை பெண் கொடுத்தார் தெரியுமா? ஒரு ராஜனாகப்பட்டவர் இடத்திலே நீ வெற்றி பெற்று போய் பொன் கேட்ட உன் மகளை நான் திருமணம் செய்தேன். என் தாத்தனாகப்பட்டவர் யோசித்தார், மாமுனிவருக்கு பெண்ணை கொடுக்காத விட்டால் மாமுனிவர் சாபத்துக்கு நாம் ஆளாய் விடுவோம். இருந்தாலும் அவருக்கே நம்ம பெண்ணை கொடுத்துடலாம். அப்படி என்று ஒரே காரணத்தால் மட்டும்தான் உனக்கு பெண்ணை கொடுத்தார். அன்று நாள் முதல் இன்று நாள் வரை உன்னை மனைந்து என் தாய் காலையில் எழுந்து வெறுங்கையோடு சுக்கலா தேவி மைந்தன் சூரிய பகவான் உதயாதி தினத்திலே ஆற்றங்கரைக்கு செல்லும் பொழுது வெறுங்கையை வீசிக்கொண்டு ஆற்றங்கரைக்கு செல்வார். ஆற்றங்கரையிலே கங்கையிலே நீராடி எழுந்து அங்கே உள்ள ஆற்று மணலை கூட்டி பாண்டமாக செய்து பாண்டத்திலே சலத்தை கொண்டு வரக்கூடிய என் தாய் பத்தினி ஒருவள் மட்டும்தான் இவ்வுலகிலே உண்டு. மற்றவர் யாரும் அல்ல. அப்பேற்பட்ட தாயை பார்த்து சோரம் போய் விட்டாய் என்று சொல்கிறாயே, இது யார் நம்புவது? ஆகாய கந்தர்வன், குருச்சத்திரத்தை ஆண்டு வரக்கூடிய ஆகாய கந்தர்வன் 27 மனைவிமாரிடத்துல ரதத்தில் போகும்போது இவ தண்ணி எடுத்துட்டு வர வேண்டிய தண்ணிக்கு போனவா அவனே நினைத்து ஆசையா அவனை பார்த்து அவனுடைய அழகை ரசித்தாள் இல்லையா? அன்னவளை நான் வச்சு பிழைப்பதா? உனக்கு அந்த தாய் தேவை. ஆற்றங்கரைக்கு சென்று மண்பாட்டம் செய்து கங்கையிலே சலத்தை எடுக்கும் பொழுது அவ்வழியாக செல்லும் பொழுது ஆடவனை உத்து பார்த்தால் சலத்திலே பாண்டமாகப்பட்டது கரைந்து விட்டதா? நிச்சயமாக. நீ சொல்வது உண்மையா? உண்மையாக. தந்தையே, நீ சொல்வது உண்மை என்றால் இப்பொழுதே சென்று என் தாயை துண்டித்து வருகிறேன். தந்தையே, துண்டித்து வருகிறேன். அப்படி ஆகட்டும். அப்பா, என் தாய் அப்பேற்பட்ட அழகு மன்மதனை கண்டு மனதிலே எண்ணத்தை கொண்டு என் தாய் மண்பாண்ட கரைந்து விட்டது என்று சொல்கிறாயே, சோரம் போய் விட்டார். சோரம் போட தாய் உலகத்திலே இருக்கிறார். அப்பா, அப்படி என்றா என் தாயை வெட்டி பாதத்திலே போடுகிறேன். எனக்கு என்ன வரம் கொடுப்பா? மின்ன அந்த வேலை செய். உனக்கு என்ன வர வேண்டும் என்றால் தான் தருகிறேன். நிச்சயமாக. அப்பா, இப்பொழுது என் தாயை துண்டிக்கிறேன். இதோ என்னோடு பிறந்ததே பரிசு என்று போதாதி. இந்த பரிசாலை தாயை வெட்டி உன் பாதத்திலே சிரத்த போடுகிறேன். இப்பொழுதே போகிறேன் அப்பா. சென்று பாப்பா. வருகிறேன்.